தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று எல்லாம் வல்ல அபிராமி தாயின் பாதங்களை தொட்டு இந்த நாளை ஏஎஸ்எம் என்ற இந்த காணொளியின் மூலம் துவங்குகிறோம். இந்த நாள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் அம்பிகையின் அருளால் பெருகி வரட்டும். 24/1/2026 விஸ்வவாசு வருடத்திலே தை மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமையான இன்று சஷ்டி விரதம். வளர்பிறையிலே சஷ்டி, முருகப்பெருமானின் அருள் தரும் மிக சிறப்பு வாய்ந்த சஷ்டி. அப்புறம் தைப்பூசம்லாம் வரும். அதனால் ரொம்ப முக்கியமான நாள். உத்தராயண நட்சத்திரத்தில் உத்தராயணத்திலே ஹேமந்த ருதுலே முன்பனி காலத்திலே மகர மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே பஞ்சமி காலையில் 12:51 வரைக்கும், பின்பு சஷ்டி வந்துடும். மாலை 11:14 வரைக்கும் இருக்கும். அப்புறம் சப்தமி வந்துடும். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரம் மாலை 1:11 வரைக்கும் இருக்கும். பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளர் வந்துடுவார் சந்திர பகவான். இந்த நாளிலே திருப்பரங்குன்றத்திலே ஸ்ரீ ஆண்டவருடைய சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை நடக்கும். திருப்பதியிலே ஏழுமலையான் மைசூர் மண்டபத்துக்கு வந்து நிற்பார். காலையில் 7:30 அப்படிங்கிறது நல்ல நேரம். சாயங்கால வேளையில் 9:10 அப்படிங்கிறது நல்ல நேரம். சனிக்கிழமை 9:10 ராகு காலம் காலை வேளையில். குளிகை நேரம் 6:07. யமகண்டம் 1:03. இன்றைக்கி உத்திராட்டாதி என்கிற நட்சத்திரத்திலிருந்து ரேவதி என்கிற நட்சத்திரத்தில் செல்லும்போது பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். சூலம் கிழக்கு, தயிர் பரிகாரம். மகர லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3, 37 வினாழிகள் இருப்பார். 6:35 வரைக்கும் சூரியன் உதயமாகிறார். மேல் நோக்கு நாள். நல்ல கட்டட வேலைகள் போன்ற விஷயங்கள், பூமிக்கு மேலே செய்யக்கூடிய வேலைகள், இதெல்லாம் செய்யலாம். இந்த நாளிலே சிவயோகம் கௌளவ கரணம் என்கிற நாம யோக கரணங்கள் உண்டு. முருகனை சரணடைந்தால் பல விஷயம் நடக்கும். அதில் இந்த சஷ்டி விரதம் இருந்தால் எப்படி இருக்குன்னா, வீடு அப்படிங்கிற விஷயம் கனவு இல்லம் அப்படின்னு எல்லாருக்கும் உண்டு. இந்த சஷ்டியின் போது 2 தேன் பாட்டிலை வாங்கிக்கோங்க. ஒரு தேன் பாட்டிலில் அபிஷேகத்துக்கு முத நாளே கொடுத்துருங்க. பஞ்சமியும் போதே சஷ்டிக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க. முருகனுக்கு தேன் அபிஷேகம். இன்னொரு தேன் பாட்டில் நீங்கள் ஒரு நல்ல அகல் விளக்கு, பெரிய கப்பரைன்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றி ஈசானிய மூலையத்தில் வைத்திடுங்க. நல்ல முருகனை வேண்டிக்கோங்க, எனக்கு வீடு கிடைக்கணும்னு. உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லுங்கள், முருகன் ஸ்லோகங்கள். இந்த மாதிரி 7 சஷ்டி விரதம் இருக்கும்போது முருகனின் அருளால் வீடு கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இதை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, ராசியின் 12ஆம் இடத்துக்குள்ளர சந்திரன், சனி பகவானின் அந்த ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள வரார். ரேவதி நட்சத்திரத்தின் ஈஸ்வரன் அதிதேவதையார்னா சனீஸ்வரனே. இப்போ ஒட்டைக்கு ரெட்டையாக உட்கார்றார். கர்மம் அப்படிங்கிற விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்குது. தொழில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். எதிரில் இருக்கக்கூடியவன் நல்ல வலுவுள்ளவனாக இருப்பான். நம்ம அவனை ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அது மூலியமாக வரக்கூடிய லாபங்களும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் உங்கள் திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாள் இன்றைக்கு. உங்கள் வெற்றியின் இலக்கை நீங்கள் அழகாக நிர்ணயித்து கொள்ளக்கூடிய நாள் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் எனர்ஜியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அந்த வைபோடு இருங்க. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு லாபஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான், உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்துக்காரர்.
முயற்சிக்கான 3-11 தொடர்பு இருந்தாலே முயற்சியின் மூலமாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவோம் நார்மலாக. நீங்கள் இப்போ இன்றைக்கி செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக எல்லாத்தையும் பார்க்கணும். எப்படி வருது, என்ன மாதிரி வருது, செஞ்ச காரியத்துக்கு பலன் வருதா, கொஞ்சம் ரீஅனலைசிஸ் பண்ணணும். வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம், வார கடைசியில் உட்காந்துருக்கோம், இந்த வாரத்துடைய அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருந்தது அனலைஸ் பண்ணணுமா வேண்டாமா, வேர் ஐ எம் ஸ்டாண்டிங் இஸ் அ கரெக்ட் பொசிஷன் டு ஹாவ் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவான். அப்போ கரெக்டாக நமக்குடைய அந்த P&L கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ப்ராஃபிட்டில் இருந்துடா லாஸ் வந்துதா செக் பண்ணணும். அதுக்கான நாள் இன்றைக்கி. அமைதியாக இன்றைக்கி ஆக்சஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான லாபம் நிச்சயம் உண்டு. 6-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணுக்கு துணை நிற்கும். சஷ்டியான முருகனின் பலனும் உங்களுக்கு வந்து நிற்கும். அவனொருளாலே உங்கள் வாழ்விலே செம்மையும் மேன்மையும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானத்துக்குள்ளார சனி பகவானோட சேர்ந்த சந்திரன், 2ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான், குரு உங்களுடைய ராசியின் 9ஆம் இடத்தை வேற பார்க்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் வரக்கூடிய எனர்ஜியெல்லாம் நிறைய இருக்குது. சூரியனின் அருளும் உங்களுக்கு நல்லபடியாக அமைவதனாலும், சுக்கிரனின் அனுகிரகமும் இருப்பதனாலும், குருவின் அனுகிரகம் இருப்பதனாலும், இந்த கிரகமாலையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது. ஸோ உங்களுக்கு இன்றைய நாளில் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் களிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், பரபரப்பான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு நோட்டபிள் டேயாக இருக்கும். 2-1 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான எஃபர்ட்டையும் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. செய்யும் தொழிலில் தெய்வம், திறமைதான் எனக்கு செல்வம் அப்படின்னு ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டீங்க, அந்த கற்றுக்கினதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும், வெளி பயணங்கள் எல்லாம் சென்று விட்டு வந்து அந்த கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனை சுவைபட மனதிலே அசை போட்டு கொண்டு இருப்பதும் இன்றைக்கு நடக்கும். அந்த மகிழ்ச்சியில் திளைப்பதுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும். அங்கே போனோம், இதை பார்த்தோம், இங்கே பண்ணோம், இதை பார்த்தோம், இந்த ஃபுட்டு நல்லா இருந்தது, அந்த இடத்துல இடம் நல்லா இருந்தது, அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த எனர்ஜி நல்லா இருந்தது, சீனரிஸ் நல்லா இருந்ததுன்னு ஒரு மாதிரி மைண்டில் பழைய நினைவுகளை ரீகால் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. 8-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருந்தாலும் இன்றைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகத்தான் மாறப்போகிறது. சனி பகவானின் சேர்க்கை அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சனி பகவானானவர் உங்களுக்கு 5 மற்றும் 6க்குரியவர், சுகம் மற்றும் சத்ருஸ்தானத்துக்குரியவர். இவருடைய தன்மை, கலத்திரஸ்தானத்தின் தன்மை, இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வரும். அப்போ உங்களுக்கு எதிர்பாராத யோகங்கள் உண்டு. எதனாலும் இன்றைக்கி சக்ஸஸ் கொண்டு வந்துடலாம். யோசித்து மட்டும் செய்யணும், அவ்வளோதான். அவசரம் மட்டும் ஓரம் வச்சுட்டு செய்கிற காரியத்தை இதுதான் செய்ய போகிறோம், இதுக்கு ரிசல்ட் இதுதான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பொது ஜன தொடர்புகளும் அரசியல் வாழ்விலே பதவி ரிலேட்டடான விஷயங்களிலும் இன்றைக்கி ஈடுபட்டீர்களானால் வெற்றி உங்களுக்கு உண்டு. வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, வாழ்க்கையின் படிப்படியான உயர்வுக்கு காரணம் முயற்சி. அப்படிப்பட்ட முயற்சியை நீங்களே கரெக்டாக உங்களை செதுக்கிக் கொள்ளக்கூடிய சிற்பியாக இருக்கிறீர்கள். அதனாலே உங்களுக்கான லாபங்களையும் உங்களுக்கான வாழ்க்கையும் நீங்கள் அமைத்து கொள்வதில் சமர்த்தராக இருப்பதனாலே இந்த நாள் உங்களுக்கு உயர்வான நாளாய் அமையப் போகிறது. 7ஆம் இடத்திலே கலத்திரஸ்தானம் என்கிற தொழில் ஸ்தானத்துக்குள்ளார தொழில் என்கிற கர்மஸ்தானத்தின் சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்த சந்திரனாக அமைவதும், ரேவதி நட்சத்திரம் என்கிற
சனியையே அதிகாரமாக கொண்ட அதிதேவதையாக கொண்ட இந்த சந்திரன் அமர்வதனாலே உங்களுக்கான உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, நேசம் பாசம் போன்ற விஷயங்களுக்கு முன் உதாரணமாக உங்கள் மனநிலை இருக்கும். எதையுமே ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாரையும் கட்டுக்கோப்பாய் காவந்து பண்ணி செல்லக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளவர். சனி பகவான்னாலே தனக்கு கீழே 10 பேரை வச்சுருப்பாங்க. வேலை அப்படிங்கிற விஷயத்தில் தனக்கு உதவி செய்பவர்களை எந்த விதத்திலும் மறவாது இருப்பார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களும் நேசங்களும் கொண்ட உங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். உங்கள் ராசியினுடைய அத்தனை விதமான பலன்களும் பலங்களும் சனி பகவான்கிட்ட இருக்கு. யோகாதிபதி சந்திர பகவானும் ரேவதியில் போய் உட்காந்து யோகத்தை கொடுக்குறார் இன்னைக்கு. அதனால் உங்களுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6ல் போய் உட்காந்துட்டு மறைவு ஸ்தானத்திலிருந்து யோகத்தை கொடுக்குறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் இன்றைக்கி நல்ல நாள். 2, 7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, குடும்பத்தின் அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களும் புதிய பரிமாணத்தில் யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கல்யாண வேலைகள், குடும்ப சம்பந்தப்பட்ட காரியங்கள், பொருட்களை வாங்கிறது போன்ற விஷயங்கள், அது விஷயமாக கலந்து பேசுகிறதுல சில சிக்கல்கள் இருந்தாலும் தீர்மானங்கள், அதிலே நன்மைகள், இப்படி அடுக்கடுக்காக பல விஷயங்களை 1 by 1 அழகாக செட்டில் பண்ணக்கூடிய அழகான ஒரு சீனரியோ இன்றைக்கி இருக்குது. அதுக்கு குருவின் அருள் நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. அதனால் ஒரு ஆலோசனையோடு செய்யக்கூடிய காரியங்கள். இப்போல்லாம் சாட் ஜிபிடின்னு சொல்கிறோம், டக்குன்னு போட்டால் அந்த ஜிபிடியில் வந்துடுது எல்லாம் ஏஐயில். அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அதுதான் சுக்கிரன் 3ஆம் இடத்துல அமர்ந்து கொள்வதுன்னு சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு அமர்ந்து கொண்டு உங்களை ஹெல்ப் பண்ணுறதாகவும் இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையப் போகிறது. 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, சுகஸ்தானம் மண்மனை யோக கொண்ட ஸ்தானமான மீனராசி, அங்கே சனி பகவானுடன் சந்திரன். போட்டி பொறாமை எல்லாம் இல்லாமல் தாயும் தன்மையுடன் இருக்கக்கூடிய விஷயங்கள். கார்லாம் சில விஷயங்கள்லாம் மாற்றணும்னு தோணும். குழந்தைக்காக சில வண்டியெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தோணும். அவங்களுக்காக செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாம் உண்டாகும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துலெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும்னு தோணும். அவங்க கல்வி நிலையில் இருந்த நெருக்கடிகளெல்லாம் தீர்த்து விட்டு அவங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் ஐடியா ஆகணும்னு அதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கும். அன்பும் பாசமும் கொண்டு மனது நிலையோடு இன்றைக்கி செயல்பாடுகள் இருக்கிறதுனால ஒரு சந்தோஷமான தீர்மானத்தை இன்றைக்கி கொண்டு வரலாம். குருவின் அருள் உங்களுக்கு துணை நிற்கும். குருவையே உருவாய்க்கொண்ட முருகனின் அருளும் இன்றைக்கு இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் சிறப்பு மிக்கது. 3, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, அலைச்சல்களும் பயணங்களும் நிறைய இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளே இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுக்கு சோர்வையும் அசதியையும் கொடுப்பதாக அமையும். உங்கள் ராசிநாதனுடன் மனோகாரகனான சந்திர பகவான் சென்று அமைவதும் அவருமே ரேவதி நட்சத்திரம் என்கிற வதைஸ்தாரைக்குள்ளர் இருக்கிறதுனால மனதில் போதுண்டா சாமி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். கொஞ்சம் சோர்வை கொடுக்கக்கூடிய அசதியை கொடுக்கக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாளிலே முருகனின் வழிபாடு சிறந்தது. அந்த முருகனின் வழிபாட்டினால் வரக்கூடிய எனர்ஜி சக்தி உங்களுக்கு வேண்டி இருக்கும் இன்றைக்கி. அதனால் முருக வழிபாடு செய்யுங்கள். சண்முக கவசங்களை சொல்லுங்கள். வேல் மாறலை சொல்லுங்கள். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே,
ராசியின் 2ஆம் இடத்திலே ராசிநாதனான சனி பகவானுடன் சேர்ந்து அமரக்கூடிய சந்திரன், குருவின் பார்வை உங்கள் ராசி மேலே இருக்குது. ராகு அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே சூரிய பகவான் இருக்கிறார், 7ஆம் இடத்துக்காரர். வீட்டில் நிறைய உங்களை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. விட்டு கொடுக்காதீங்க, அதிகாரத்தை விடாதீங்க, நீங்கள் முதன்மையாக இருங்க, எதுலேயுமே நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய டியூட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு. அது ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகளும் உண்டாகிறது. தந்தை வழி செலவுகளும் உண்டு, அதிகாரத்தின் வழி செலவுகளும் உண்டு. இதெல்லாம் சமாளிக்கணுன்னா மனதில் எங்கன்னா ஒரு இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான வழியான பக்தி வழி மார்க்கம் இன்றைக்கு சஷ்டி விரதத்து மூலிமா கிடைக்கிறது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சஷ்டி விரதம் இருங்க, மனதை அமைதிப்படுத்திக்கோங்க. கடன் தீர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு பங்காவது கடன் அடைத்தால் கடனும் அடைந்துவிடும். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, முருகன் என்றால் அழகன், கேட்டதை கொடுப்பவன். அப்படிப்பட்ட முருகனின் சஷ்டி விரதம் கொண்ட இந்த நாளிலே முருகனுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். அதனால தான் கோவிச்சுட்டு அவர் மலை மேலே ஏறிட்டார். பழனி மலையில் போய் அங்கே நிற்கிறார். அப்படி நீங்களும் விட்டதுக்கெல்லாம் கோவப்படாதீங்க. அடுத்தவங்க என்ன தான் சொல்கிறாங்க கொஞ்சம் கேளுங்க. லிசன் டு அதர்ஸ் ஃபார் வாட் தே சேஸ். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு சட்டுன்னு உங்களை ப்ரோவோக் பண்ணிகிட்டே இருப்பார். கிரகமாலையாக இருக்கக்கூடிய விஷயங்களில் செவ்வாயும் புதனும், புதனுக்கு அடுத்து உட்கார்ந்துருக்கிறது சூரியன், அதுக்கு அடுத்து உட்கார்ந்துருக்கிறது ராகுன்னு வரிசையாக எல்லோரும் உட்கார்ந்துருக்குறாங்க. இதனால் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கிறேன்னு தோன்ற ஒழிய அடுத்தவன் என்ன சொல்கிறான்னு காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் பிரச்சனை. அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு செய்யக்கூடிய மனநிலைக்கு மாறுங்கள். இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். இன்றைய நாளை இனிய நாளை மாற்றிக்கொள்வதற்கு 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகவனை வழிபடுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன்.